மதுரை திருமங்கலம் அருகே உள்ள கரடிக்கல்லில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகேந்திரன் அளிக்கும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கரடிக்கல்லில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோயில் திருவிழாவை முன்னிட்டு 278ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 250க்கும் அதிகமான காளைகள் இங்கு இன்று இந்த போட்டிகளுக்கு பங்கேற்க வந்துள்ளனர். இதே போன்று மாடுபிடி வீரர்களும் 500க்கும் மேற்பட்டோர் வந்துள்ளார்கள். இங்கு மருத்துவ குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் 5 மருத்துவ குழுக்கள் உள்ளன. 108 ஆம்புலன்ஸ் மற்றும் தனியார் மருத்துவமனையில் சேர்ந்த ஆம்புலன்ஸ் என மொத்தம் 8 ஆம்புலன்ஸ்கள் இங்கு மாடுபிடி வீரர்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக தயார் நிலையில் உள்ளது. அதே போன்று கால்நடைத்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் 2 கால்நடைத்துறைக்கான 2 ஆம்புலன்ஸ்கள் இங்கு தயார் நிலையில் உள்ளது. இங்கு காவல்துறை பொறுத்தவரை மட்டும் பார்த்தோம் என்றால் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி அவர்கள் தலைமையில் இங்கு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அவர்கள் இங்கே இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்ட நிர்வாகம் இங்கு சிறப்பான பாதுகாப்பு பணிகள் செய்துள்ளனர். இரு பகுதிகளில் பேரிகார்டுகள் மற்றும் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய இந்த பேரிகார்டுகள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பட்டுள்ள இந்த போட்டிகள் நடைபெற்று வருவதால் காலை முதல் நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சுமார் 280க்கும் மேற்பட்ட காளைகள் இதுவரை வெளியேறியுள்ள நிலையில் தற்போது வரை ஒரு 4 பேர் மட்டுமே இங்கே காயமடைந்துள்ளனர். அதற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறப்பாக பண்ணப்பட்டுள்ளது. இதில் ஒருவர் மட்டும் மதுரை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இங்கு விளையாடப்படும் காளைகள் சிறந்த காளை மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு சிறந்த காளைக்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதே போன்று மாடுபிடி வீரரை பொறுத்த வரைக்கும் மாடுபிடி வீரருக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கான சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. இந்த பரிசு பொருட்களை பார்த்தோம் என்றால் இங்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் சைக்கிள், கட்டில், பீரோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் ஆகியவை இங்கு விளையாடக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் வழங்குவதற்காக இங்கே அதிகமான பரிசு பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இந்திரகுமாருடன் நாகேந்திரன்.